வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் நிறைய பேருக்கு வந்து என்னடா பண்ணுறது, டெய்லியும் வந்து தோசை இட்லி சாப்பிட்றோம், தொட்டுக்கு வேறு என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டில் யோசிப்பீங்க. இதனாலே சில ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க? சட்னி அப்படி விட்டால் சாம்பார் இல்லை வடக்கறி அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த பன்னீர் வச்சு ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த பன்னீர் மட்டர் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் மட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் இந்த ரெசிபி கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், ரொம்ப அருமையாக இருக்கும். நார்மலாக இந்த பன்னீர் மட்டர் வந்து சப்பாத்தி பரோட்டா புல்கா இந்த மாதிரி ரெசிபி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் காரம் லைட்டாக அப்படி போட்டு இந்த இட்லி தோசை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டடி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான ரெசிபி. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பன்னீர் ஒரு பாக்கெட், பச்சை பட்டாணி 4 டேபிள் ஸ்பூன், மீடியம் சைஸ் வெங்காயம் 4 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 3 நம்பர், பச்சை மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், பூண்டு 5 பல்லு, இஞ்சி 2லேருந்து 3 ஸ்லைஸ், உடச்ச முந்திரி 25லேருந்து 30 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கசூரி மேத்தி 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, பட்டர் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பேசிக் கிரேவி ரெடி பண்ண போகிறோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி 1/2 கட் பண்ணி ஸ்லைஸ் கட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கு பிறகு தக்காளி, நார்மலாக வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி அதுக்கப்புறம் ரெசிபி கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஆனால் இந்த இடத்துல வெங்காயம் தக்காளியில் நல்லா வேக வச்சு ரெசிபி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதனால் இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1-2 கம்மியாகவும் இல்லை அதிகமாகவும் போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். 2லேருந்து 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ஊற்றின பிறகு நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். குறைஞ்சபட்சம் இந்த வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் டைம் இருக்கும். நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ரெசிபி கம்ப்ளீட் பண்ணிடலாம். நார்மலாக வெங்காயம் தக்காளி வதக்கி அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு பேஸ்ட்டை போட்டு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சர் கொடுக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த மாதிரி வேக வச்சு அரைச்சி நம்ம ரெசிபி கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்களா, இந்த வெங்காயம் தக்காளி முந்திரி பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த வெங்காயம் தக்காளி அப்படியே சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த வெங்காயம் தக்காளி அரைக்கும் போது ரொம்ப அதிகமான தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா அரைச்சிருங்க. இதுவே நாங்கள் ஹோட்டலில் பண்ணும்போது என்ன பண்ணுவோங்கிட்டனா, இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா வேக வச்சு அரைச்சிடும்ல, இதுக்கு பிறகு வந்து நல்லா வடிகட்ட ஆரம்பிச்சிடும், அதாவது ஸ்ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் இந்த திப்பியெல்லாம் தனியாக வந்துடும், ஸ்மூத்தான பேஸ்ட்டும் வந்துடும். இப்போ இந்த பேசிக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பன்னீர். நீங்கள் எப்போவுமே வீட்டில் பன்னீர் ரெசிபி பண்ணும்போது முக்கியமாக இந்த பன்னீர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுங்கள். நீங்கள் பன்னீரை கட் பண்ணும் போதோ இல்லை கடையிலேருந்து வாங்கும் போதோ உங்களுக்கு தெரிய வந்துடும். அந்த ஸ்மெல் பார்க்கும்போதே அந்த பன்னீர் குவாலிட்டி நல்லாயிருக்கா இல்லையா. அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த பிறகு இந்த மாதிரி 1/2 கட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சைடில் புள்ளியாக இருக்கும். அப்படி புள்ளியாக இருந்ததுன்னா அந்த பன்னீர் நல்லா இருக்காதுன்னு அர்த்தம். அதாவது புளிச்ச பன்னீர் வந்து அங்கங்கே சின்ன ஓட்டையாக வந்துடும். அதனால தான் கட் பண்ணி முடிச்ச உடனே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படிலாம் சாப்பிட்டு பார்த்தாலும் தெரிஞ்சிடும் புளிப்பு தன்மை இருக்கா இல்லையான்னு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, வெங்காயம் தக்காளி மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் மசாலா போட்டு குக் பண்ண போகிறோம். அது எப்படி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடான பிறகு சீரகம் தாளிப்பாக போட்டிருக்கோம். 3 வெங்காயம் வந்து வேக வச்சு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். 1 வெங்காயம் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கி வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு நல்லா வதங்கும், வாசனை நல்லா வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த பவுடர் மசாலா இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். மஞ்சத்தூள்
தனியா பவுடர், மிளகாய் பவுடர். இந்த இடத்துல நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்க குழம்புத்தூள் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வெறும் சில்லி பவுடர் தனியாக போட்டு மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி ரெசிபியை குக் பண்ணுறோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மசாலா வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி இதை குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மசாலா நல்லா வெந்த பிறகு தான் அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை போடுறோம். இந்த மசாலா குக் பண்ண என்ன கேட்டிங்கன்னா அந்த மசாலா கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வரும். எதுக்காக இந்த மாதிரி மசாலா ஃபஸ்ட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் ஊற்றுறேன்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாக இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த மசாலா ஊற்றின பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே போட்டிருக்க அந்த மசாலாவும் வெங்காயம் தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த இடத்துல தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். அதாவது அந்த பவுடர் மசாலாவும் வெங்காயம் தக்காளி ஒன்றா சேர்த்து குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி ரெடி ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 to 8 மினிட்ஸ் டைம் எடுக்கும். அதனால் ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இதே மசாலாவில் பன்னீர் மட்டும்தான் போட முடியுமா அப்படின்னா அப்படிலாம் அதில் பன்னீரும் போடலாம், மஷ்ரூம் போடலாம், ஸ்வீட் கார்ன் போடலாம், க்ரீன் பீஸ் போடலாம், மிக்ஸ் வெஜிடபிள் போடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ போட்டுக்கலாம். அப்படின்னா இந்த பன்னீர் போட்டு ரெசிபி கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ இந்த கிரேவி ரெடியான பிறகு இந்த இடத்துல இந்த பன்னீர் போட்டிருக்கோம். இந்த பன்னீர் போட்ட உடனே பச்சை பட்டாணி. இந்த இடத்துல காஞ்ச பச்சை பட்டாணி போடலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா காஞ்ச பச்சை பட்டாணி வேக வச்சு இதில் போடும்போது டேஸ்ட் மாறும். இதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கஸ்தூரி மேத்தி போடுறோம். அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை. இந்த வெந்தயக்கீரை போடும்போது நல்ல வாசனை எடுத்து கொடுக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த கஸ்தூரி மேத்தி அதாவது வெந்தயக்கீரை யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு தேவையான உப்பு போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கோம். பட்டர் உங்களுக்கு யூஸ் பண்ண பிடிக்கலாம், அந்த இடத்துல நெய் யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான மட்டர் பன்னீர் ரெடி. நான் சொன்ன மாதிரி இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே டைமில் இந்த பன்னீர் நீங்கள் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அப்படி குக் பண்ணினா அந்த பன்னீர் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த டெக்ஸ்சர் மாற ஆரம்பிச்சிடும். எனக்கு இப்போ தெரிஞ்சா பன்னீர் மட்டர் எப்படி பண்ணுறது. இந்த ரெசிபி வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லையும் சாப்பிட்லாம், லஞ்சு, டின்னர், ரைஸு, புலாவ் இந்த மாதிரி ரெசிபிலாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி. மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வர ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறீங்க, மறக்காமல் ஃபீட்பேக் தர்றீங்க, அது ரொம்ப முக்கியம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.